எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதி. ஏசாயா 60 10வது வசனத்தின் கடைசி பகுதி. ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். இந்த ஜூன் மாதத்திற்கு தேவன் தந்த வார்த்தை நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட காரியம் என்னவென்றால், தேவனுடைய கிருபை. ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். இந்த ஏசாயா 60வது அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த 2025 ஆண்டு முழுவதும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கடந்த 5 மாதங்களை முடித்து 6வது மாதத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போ 10வது வசனத்தில் இருக்கிறோம். டிசம்பருக்குள்ள 22 வசனங்களையும் இந்த மாதம், இந்த வருடம் முழுவதும் தியானிக்க இருக்கிறோம். போன வாரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன், தேவனுடைய கிருபை. ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன், இறங்குவேன், எப்படினாலும் எடுத்துக்கலாம். அப்போ தேவனுடைய கிருபையை விருதாவாக்காதபடிக்கு 2 கொரிந்தியர் 6:1 அடிப்படையாக கொண்டு ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய கிருபையை எப்படி விருதாவாக்க முடியும்? நாம் விருதாவாக தேவனுடைய கிருபையை ஆக்குகிறோமா, கழித்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நம்மை பரிசோதித்து பார்க்க தேவன் முதல் வாரத்திலே நம் கிருபை தந்தார். இந்த 2வது வாரத்திலும் கடந்த வாரம் முழுவதும் என்னுடைய இருதயத்தில் மீண்டும் மீண்டும் தேவன் தந்த ஒரு வார்த்தை, தேவ கிருபை நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறைகளுக்கு அவர் கிருபை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 1 முறை 2 முறை அல்ல, வேதத்தில் வாசிக்கும் பொழுது அநேக இடங்களில் பார்க்க முடியும். தேவன் 1000 தலைமுறைகளுக்கு கிருபை தருகிறவர், தலைமுறைகளை தாங்குகிற தேவன். இப்படி பல இடங்களில் மாறி மாறி திருப்பி திருப்பி வருகிறதை பார்க்க முடியும். அப்படி வாசிக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் தேவன் தந்த வார்த்தை உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனம். இந்த காலை ஆராதனைக்கு நாம் தியானிக்க இருக்கிற ஒரு வசனம் என்னவென்றால், உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. உங்கள் கவனம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கட்டும். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை ஒவ்வொரு வாரமும் நம்மோடு கூட பேசுகிற தேவன். கவனம் முழுவதும் இங்கே இருக்கணும். எல்லாரும் நோட்ஸ் எடுக்கணும். இங்கே பைபிள் நோட் எதையும் காணணும். ஓகே. உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லும் பொழுது தேவன் யார் என்பதை 3 விதங்களில் அங்கே வெளிப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடியும். வேகமாக இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நம்முடைய தேவன் யார், நாம் எத்தனை வருடங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடந்து வந்திருந்தாலும், எவ்வளவு அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும், தேவன் அவ்வப்பொழுது அவர் யார் என்பதை நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் தலைமுறைகளை தாங்குகிற தேவன் என்று. ஆனால் இப்பொழுது இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில் தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் பிள்ளைகளை குறித்தோ, நம்முடைய தலைமுறைகளை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்தோ நீங்கள் யோசித்து கொண்டிருந்தால், எதிர்காலத்தை குறித்து யோசித்து கொண்டிருந்தால், தேவன் நமக்கு தருகிற வார்த்தை தான் இன்றைக்கு அவர் தலைமுறைகளின் தேவன். அல்லேலூயா. அவர் தலைமுறைகளை தாங்குகிற தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அதிலிருந்து தேவன் என்ன காட்டுகிறார்? அவர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருந்ததுனாலயா தேவன் அவர்கள் பேரை சொன்னார்? இல்லை. அப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் மோசையின் தேவன், நான் தாவீதனுடைய தேவன் என்று தான் தேவன் சொல்லியிருக்கணும். ஆனால் தேவன் சொல்லுகிறார் யாக்கோபின் தேவன். யாக்கோபு எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரர் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தேவன் சொல்ல வருகிற காரியம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அல்ல. அங்கே தேவன் சொல்ல வருகிற காரியம், நான் தலைமுறைகளின் தேவன். ஆபிரகாமுக்கும் தேவன், அவனுடைய பிள்ளைக்கும் நான் தேவன், அவனுடைய பிள்ளைக்கும் நான் தேவன். அதைத்தான் தேவன் சொல்ல வருகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தேவனாக இருந்திருப்பார். உங்களை நடத்துகிற தேவன் உங்கள் குடும்பத்தை நடத்தியிருப்பார், உங்கள் பெற்றோரை நடத்தியிருப்பார். அல்லது நீங்கள் தான் முதலாக ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிறீர்கள் என்றால், உங்களை நடத்தின தேவன் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா வர மாட்டேங்குது? நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமென். உங்களை நடத்துகிற தேவன் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். உங்கள் பிள்ளைகளின் தேவனாக இருக்கிற அதே தேவன்
அவருடைய பிள்ளைகளை நடத்துவார். அல்லேலூயா. ஸோ அதனால் இந்த காலை ஆராதனை முழுவதும் உங்களுடைய கவனம், தேவன் தலைமுறைகளை எப்படி வழி நடத்துகிறார், தலைமுறைகளை எப்படி தாங்குகிறார், அவருடைய கிருபை எப்படி தலைமுறைகளுக்கு தேவன் தருகிறார், அதைத்தான் வேகமாக தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த 7:9 தேவன் தன்னை எவ்விதங்களிலெல்லாம் காட்டுகிறார். 3 விதங்களில் தேவன் யார் என்பதை இந்த உபாகமம் 7:9 நம்மால் பார்க்க முடிகிறது. வேகமாக நாம் தியானிப்போம். 7:9 முதல் பகுதியை பாருங்க. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், என்ன சொல்லியிருக்குது? உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும். நான் எப்போதும் சொல்லியிருக்கிறேன், வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்துக்களும் முக்கியம். உன் தேவனாகிய கர்த்தர் தேவன் என்றும் என்று சொல்லவில்லை, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை தவிர வேறு யாரும் தேவன் இல்லை என்பதுதான் மறைமுகமாக அங்கே சொல்ல வருகிற காரியம். உன் தேவனாகிய கர்த்தரே தெய்வம், அவர் ஒருவரே தெய்வம். அப்போ நம்முடைய தேவன் யார் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவது, அவர் ஒருவரே தேவன் என்று இந்த காலை நேரத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பாஸ்டர், எங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியுமே, அவர் ஒருத்தர் தான் தெய்வம், நாங்கள் என்ன வேற யாரை வணங்குகிறோம் என்று கேட்டால், தேவன் சொல்லுகிறார், நான் ஒருவரே தேவன். ஏன் தேவன் மீண்டும் மீண்டும் அதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் வாசிக்கும் போது தெரியும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் தேவன் 10 கட்டளைகளை ஜனங்களுக்கு கொடுக்கிறார். 10 கட்டளைகளை 20ஆம் அதிகாரம் முழுவதும் வாசி பார்க்கும் பொழுது, ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று 10 கட்டளைகளை தருகிறார். உங்கள் அநேகருக்கு 10 கட்டளைகள் தெரிந்திருக்கலாம், சண்டே கிளாஸ்லாம் சொல்லிக் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கிறது. பரவாயில்ல. இப்போ அந்த 10 கட்டளைகளை தேவன் தருவதற்கு முன்பதாக ஏன் இந்த கட்டளைகளை கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனம் தேவனுக்கென்று தனியாக பரிசுத்த ஜாதியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். மற்ற எல்லா ஜனங்களையும், புறஜாதிகளை பார்த்தால் அவர்கள் பல தெய்வங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வணங்குவார்கள். இன்னும் சொல்லப்போனால் பல விக்கிரகங்களை வணங்குவார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஜனம் நீங்கள், நான் உங்கள் தேவனாக இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி இருக்கணும் என்று தேவன் சொல்லுகிறாரா? நீங்கள் அவர்களைப் போல இருக்க முடியாது, அவர்களைப் போல இருக்கக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் இதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சொன்னால், 10 கட்டளைகளில் முதல் கட்டளை தேவன் என்னதான் சொல்லியிருக்கிறார்? முதல் கட்டளை என்ன சொல்லுங்களேன்? ஏதோ சொல்ற மாதிரி மட்டும் தெரியுது. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். தெரியாதவர்கள் வாசிங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. 2ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். 3ஆம் வசனத்தில் நாம் சொன்ன காரியம் இருக்கிறது. உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தேவன் இதை குறித்து மிகவும் ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கார். எப்படி சொல்லுகிறேன்? மற்ற எல்லா கட்டளைகளையும் வாசி பாருங்க, ஒரு வசனத்தையே சொல்லியிருப்பார். உன் தகப்பனின் தாயும் கன பண்ணுவாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக. ஆனால் இந்த வசனத்துக்கு பாருங்க, 3ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் இந்த ஒரு வசனத்தை தான், இந்த ஒரு கட்டளையை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஏன்னா தேவன் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறார். ஏனென்றால், நீங்கள் என்னுடைய ஜனங்கள், உங்களுக்கு நான் தான் தேவன், நீங்கள் என்னைத்தான் ஆராதிக்க வேண்டும். அதை தேவன் வேறு ஒருவருக்கும் கொடுப்பதில் இடம் கொடுப்பதே இல்லை. அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவனுக்கு இடமே இல்லை. ஏன்னா இது போல் எங்கேயுமே நீங்கள் வாசிருக்க மாட்டீங்க. 5ஆம் வசனத்தில் பாருங்க, நீங்கள் அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எப்படிப்பட்டவரா? எல்லாரும் இந்த வசனத்தை பார்க்குறீங்களா? உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து. எப்படி பிள்ளைங்க ஏதாவது சேட்டை ரொம்ப பண்ணும் பொழுது பெற்றோர்களாகிய உங்களுக்கு என்ன வரும்? எரிச்சல் வரும். எரிச்சல் வந்து ஏன் இப்படி பண்ணுறேன்னு நமக்கு ரொம்ப எரிச்சல் வரும் பொழுது நம்ம எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்க. ஆனால் தேவனை எரிச்சல் படுத்துகிற காரியம் என்னென்னா, தேவனை தவிர வேற எதை நீங்கள் ஆராதித்தாலும் அதை தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்கிறவரால். அவர் எரிச்சல் உள்ள தேவன், அதற்கு இடம் கொடுக்கிறதே இல்லை. முக்கியமாக விக்கிரகங்களை ஆராதிப்பது தேவனுக்கு இடமே கிடையாது. அது எந்த விக்கிரகமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ விக்கிரகங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களை அல்லாத விக்கிரகங்களாக இருந்தாலும் சரி, தேவன் அதற்கு இடம் கொடுப்பதில்லை. ஏனென்றால்
மனிதனுடைய கையினால் செய்த எதையும் வணங்குவதற்கு தேவனிடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை ஒருபோதும் என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை, கண்டதில்லை, பார்க்கவும் முடியாது. நம்முடைய மனித மூளையில் அதை பார்க்க முடியாது. அப்போ தேவன் சொல்லுகிறார், நான் ஒருவரே தேவன்னா நீங்க அவர் ஒருவரைத்தான் ஆராதிக்கிறீர்கள், அவர் ஒருவரைத்தான் சேவிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய எல்லாவற்றிலும் அவர்தான் முதன்மையானவராக இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் அவருக்கு கனம் கொடுக்கிறது, அவரை ஆராதிப்பது. எல்லாவற்றிலும் முதலிடம் அவருக்கு இல்லை, ஆனால் நான் அவரைத்தான் ஆராதிக்கிறேன்னா அது உண்மை கிடையாது. அது உண்மை கிடையாது. யாரை நாம் ஆராதிக்கிறோமோ, யாருக்கு கனம் கொடுக்கிறோமோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்போம். யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய சீட்டை யாருக்கு கொடுப்பீங்க? யாருக்கு கொடுப்போம்? வர்ற ஃபங்க்ஷனுக்கு வர்றதுலேயே யார் சீஃப் கெஸ்ட்டோ, யார் ரொம்ப முக்கியமானவங்களோ அவங்கள தான் எங்கே கூட்டு உட்கார வைப்பீங்க? சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வைப்பீங்க. அப்போ சரி இவங்க வந்தாலும் பரவாயில்ல, வரலாடின்னு பரவாயில்லன்னா அவங்களுக்கெல்லாம் பின்னாடி உட்கார வச்சிருவீங்க. அப்போ முதல் ரோல யார் ரொம்ப முக்கியமோ, யாரை நீங்க ரொம்ப கனப்படுத்துகிறீர்களோ, யாருடைய வருகை உங்களுக்கு ரொம்ப இஷ்டமோ, யாருடைய வருகை எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சீட். அப்படி இருக்குன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில, உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல் சீட்ல ஆண்டவர் தான் இருக்கிறாரா, தேவன் தான் இருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. அதுதான் அவரை ஆராதிப்பதற்கான அடையாளம். சிம்பிள். உங்க நேரத்துல அவருக்கு தான் முதலிடம் கொடுக்குறோமா? உங்க நேரத்தை ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் அவரை மட்டும்தான் ஆராதிக்கிறேன். எஸ், நீங்க அவரை மட்டும்தான் ஆராதிக்கிறீங்க. நேரத்தில் அவருக்கு தான் முதலிடம் கொடுக்குறீர்களா உங்க நேரத்தில்? இல்லை பாஸ்டர், வீட்டு வேலையும் வெளியே போய் நான் வேலை பார்க்கணும், வீட்டில் உள்ள வேலையை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், இதுலேயே நேரம் சரியாக போச்சுன்னா நீங்கள் ஆராதிப்பது தேவனை அல்ல, வேலையை. சொல்றதுனால நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏனென்றால் அவரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கணம் முதலாவது அவருக்கு இருக்கணும், நம்முடைய நேரம் முதலாவது அவருக்கு இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் அவர் தான் நமக்கு முதலாவது இருப்பார். எப்பொழுது நாம் அவரை ஆராதித்தோம் என்று சொன்னால், அவர் தான் என்னுடைய வாழ்க்கையின் தெய்வம் என்று சொன்னால் அவர் தான் முதலிடம் இருக்கணும். ஆனால் நம்ம இப்படி நிறைய சடங்குகளை நம்ம இதெல்லாம் தேவையில்லை தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்லி 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 கடைசியில் தேவனிடத்தை ஜெபிக்கிறதுக்கே நமக்கு என்ன இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நேரம் இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் மற்ற மார்க்கத்தில் பார்க்கும் பொழுது அதை சடங்காச்சாரமாக செய்கிறார்களோ இல்லையோ, ஒரு சில இடங்கள்ல ஒரு நாளைக்கு 5 முறை என்ன பண்ணுவாங்க, தொழுகிறவர்களாக இருக்கிறாங்க. அது எப்படி செய்தாலும் சரி, காலையில் எழும்பின உடனே முதலாவது எங்கே தான் போவாங்க? தொழுகைக்கு தான் போவாங்க. நீங்கள் எல்லாரும் நாளையிலிருந்து காலையில் எழும்பின உடனே ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு தான் வரணும்னா சர்ச்சை விட்டுட்டு வேற சர்ச்சுக்கு போயிடலான்னு யோசிச்சிடக்கூடாது. பாருங்க எந்த அளவுக்கு நாம் அதை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துடுறோம். நீங்கள் சர்ச்சுக்கு வர வேண்டாம், அட்லீஸ்ட் வீட்டிலையாவது காலை எழுந்தோடனே முதலாவது தேவனுக்கு நேரம் கொடுக்குறீர்களா? கொடுத்தா அட்லீஸ்ட் சொல்லிக்கலாம், நான் தேவனை தான் ஆராதிக்கிறேன். இல்லை வீட்டில் கூட காலைல எழுந்தோடனே தேவனுக்கு நேரம் இல்லைன்னா தயவு செய்து உங்களை ஏமாத்திக்கிறாதீங்க. நான் தேவனை ஆராதிக்கிறேன்னு நம்ம சொல்லி அதில் எந்த அர்த்தமும் இல்லை. பெயரளவில் அவரை ஆராதிக்கலாம், சபைக்கு வரும்போது 4 பாட்டை பாடலாம், இதெல்லாம் வாயினால் செஞ்சிடலாம். வாழ்க்கையினால் உங்களுக்கு தெய்வம் உங்களுடைய வேலையோ, உங்களுடைய பணமோ, உங்களுடைய அந்தஸ்தோ, உங்களுடைய உறவுகளோ, சம்திங் எல்ஸ் இஸ் தேர். வேற ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு தெய்வமாக இருக்கிறது. எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? சிம்பிள், நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். கல்யாண வீட்டில் ஃபர்ஸ்ட் சீட் யாருக்கு, முதல் முன்னுரிமை யாருக்கு, அதுதான் உங்களுக்கு முதலாவது இடம், அதைத்தான் உங்களுக்கு கனம் கொடுக்கிறீர்கள். அதே தான் வாழ்க்கையில் எதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், அதுதான் உங்கள் தெய்வம். நிறைய நேரத்தில் நம்மை அறியாமலேயே பணம் தான் நம்முடைய வாழ்க்கையில் முதல் இடத்தை எடுத்துக்கொள்ளுகிறது. பணம் தான். ஏன்னா அதுக்கு பின்பதாகத்தான் அநேக நேரங்களில் ஓடுகிறோம். எதை மறந்து விடுகிறோம் என்று சொன்னால், நான் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் தான், அவர் என்னுடைய தேவன், நம்மை உண்டாக்கின தேவன். அவரை ஆராதிக்கும்படியாக அவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, அவரை அன்றி வேறு ஒருவரும் இல்லை. 1 ராஜாக்கள்ல வாசிக்கும் பொழுது 19ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் பாகாலை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனை ஆராதிக்க வேண்டிய ஜனங்கள் பாகாலை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை தேவன் பட்டும் படாமலோ தொட்டு தொடாமலாம் சொல்லலை, நேரடியாக தேவன் சொல்லுகிறார் எலியாவின் மூலமாக, எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள்,
கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். ஒன்று இந்த சைடு இரு, இல்லைன்னா என்ன பண்ணு அந்த சைடு இரு. இங்கே இல்லாமல் அங்கே இல்லாமல் என்ன பண்ண முடியாது, உன்னால் வாழ முடியாது. தேவன் சொல்லுகிறார். ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணலன்னு சொல்லலை, தேவன் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, இல்லை மற்ற காரியங்கள் தான் உனக்கு முக்கியம், அதை பாரு, இது தேவன் என்று சொல்லாத. முடிவு உங்க எல்லாருக்கும் தெரியும். 400 பேர் எதிர்த்து நிற்கிறார்கள், பாகாலின் தீர்க்கதரிசிகள். இங்கே எலியா ஒருவன் நிற்கிறான். அநேக நேரத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ற இடம் என்னன்னா, நம்ம மட்டும் தனியா இப்படி பண்ண வேண்டியது இருக்கிறது, அவங்க யாருமே இப்படி பண்ணல அப்படிங்கிறதுக்காக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை அநேக நேரங்களில் நாம் சமரசம் செய்து விடுகிறோம். இல்லை, அவர் ஒருவரே தேவன், அவருக்குத்தான் நம்முடைய வாழ்வின் எல்லாவற்றிலும் முதலிடம், அவருக்குத்தான் கனம், அவருக்குத்தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் அவர்தான் முதலிடம். ஏன்னா தேவன் கிருபை இல்லாம நீங்களும் நானும் இன்னைக்கு இருப்பது என்பது முடியவே முடியாத காரியம், முடியவே முடியாத காரியம். அதனால அவர் வெளிப்படுத்துகிறார், நான் ஒருவரே கர்த்தர், நான் ஒருவரே தேவன், அவர் தான் நம்முடைய வாழ்வின் எல்லாவற்றிலும் நமக்கு முதலாவதாக இருக்கிறார். இரண்டாவதாக நான் சொல்லுகிறேன், அதே உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்க. முதலாவது சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிறார். கடைசி பகுதியை பார்த்தோம்னா, அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். இரண்டாவதாக சொல்லுகிறேன், அவர் உண்மை உள்ள தேவன். இந்த காலை நேரத்தில் நமக்கு எல்லாமே தெரிந்த காரியமாக இருந்தாலும் இந்த காலை தேவன் மீண்டுமாக நமக்கு நினைப்பூட்டி நம்மை பலப்படுத்துகிறார். இந்த காலை உங்களுக்கு தேவையான வார்த்தையை தேவன் உங்களோடு தருகிறார். அவர் உண்மை உள்ள தேவன். எப்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ கலங்குகிறீர்களோ, கவலைப்படுறீங்களோ, என்ன ஆகும் என்று யோசிக்கிறீர்களோ, பயப்படுகிறீர்களோ, ஒன்றை மறந்து விடாதீர்கள், அவர் உண்மை உள்ள தேவன். உண்மை உள்ளவர் என்ன அர்த்தம்? He never change. அதுதான் அதுக்கு அர்த்தம். அவர் ஒருபோதும் மாறவே மாட்டார். உண்மை உள்ளவர்னா நம்பத்தக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர், அதுதான் உண்மை உள்ளவர். ஏன் அவர் உண்மை உள்ளவர்னா வசனம் சொல்லுது, எபிரேயர்ல 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். வசனம் தெரியும் நினைக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்து. நிறைய பேருக்கு மாறுவாரன்னு டவுட் இருக்கிறது போல் தெரிகிறதே. இல்லை, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எப்போதும் மாறாதவர். அதனால அவருடைய உண்மையை குறித்ததான கேள்வி உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அவர் எப்பொழுதும் மாறாத தேவன், உண்மை உள்ள தேவன். எதில் உண்மை உள்ளவர்? வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, உங்களுக்கு தந்த வார்த்தைகளில், உங்களுக்கு தந்த வாக்கு தத்துவங்களில் அவர் உண்மை உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன். உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க, தேவன் உங்களுக்கு அநேக வாக்கு தத்தங்களை தந்திருக்கலாம். வாக்கு தத்தங்கள் நிறைவேறி இருக்கும், இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். 2 பகுதியில் இருந்தாலும் சரி, தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் சொன்ன வார்த்தையில் ஒன்று என்ன பண்ணாது அப்படின்னா நிறைவேறாமல் போகாது. நிறைவேறாமல் மண்ணில் விழுவதில்லை. ஏன்னா அந்த வார்த்தைகளை சொன்னது மனிதன் அல்ல, தேவன். அதைத்தான் வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம். யோசுவா 21:45 வசனத்தில் ரொம்ப தெளிவாக யோசுவா சொல்லுகிறார். யோசுவா 21:45 அவர் எவ்வளவு உண்மை உள்ள தேவன், அவருடைய வார்த்தையில் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர். அந்த வசனத்தை வாசிங்க. 21:45. வேகமாக பைபிள் எடுங்க, டக்குனா வாசிங்க ஆண்டி. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. வசனம் எவ்வளவு தெளிவாக சொல்லுது பாருங்க, எவ்வளவு கிளியரா யோசுவா சொல்றாரு பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அங்கேயும் பாருங்க, ஆண்டவர் ஒரு நபருக்கு சொல்லல, குடும்பத்துக்கு தான் தேவன் வார்த்தையை தருகிறார். உங்க குடும்பத்துக்கு தேவன் தருகிற வார்த்தை ஒருவேளை இன்னும் நிறைவேற நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், அல்லது நிறைவேறி இருக்கலாம். நிறைவேறி இருந்தால் அவருடைய உண்மை எண்ணி ஆராதிங்க, நிறைவேறலாம் நம்பிக்கையோடு இருங்கள். தேவன் சொல்லுகிறார், அவர் உண்மை உள்ள தேவன். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகல. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ
ஆண்டவர் 100 வார்த்தை சொன்னார்னா 10 வார்த்தை நிறைவேறும், இல்லை 50 வார்த்தை நிறைவேறும், மீதி 50 நிறைவேறாது. இல்லை இல்லை. தேவன் உங்களுக்கு வார்த்தையை தந்திருப்பார்னா, தேவன் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை தந்திருப்பார்னா, உங்க குடும்பங்களை குறித்து தேவன் வார்த்தையை தந்திருப்பார்னா, தேவன் தந்த வார்த்தை ஒன்று கூட நிறைவேறாமல் போவதில்லை. ஒன்று கூட நிறைவேறாமல் போவதில்லை. அவர் சொல்லுகிறார், எல்லாம் நிறைவேறிற்று. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ சின்ன சின்ன காரியங்கள் இருந்து என்னெல்லாம் சொன்னாரோ எல்லா வார்த்தையும் நிறைவேற்றுகிறார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறலைன்னா எழுதி வைங்க உங்கள் நோட்லேயே. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, கடந்த முறை ஒரு முறை இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது நான் எழுதி வச்சுருந்தேன், இந்த முறை வாசிக்கும் போது நிறைவேறி இருக்குது. அப்போ நீங்கள் இன்னைக்கு எழுதி வைங்க, தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஏதாவது நிறைவேறாமல் இருக்குதா நோட் பண்ணி வைங்க. அடுத்த முறை நீங்கள் எப்போவாவது வசனத்தை வாசிக்கும் போது பக்கத்தில் பாருங்கள், ஆண்டவர் நிறைவேற்றி இருப்பார். நிறைவேற்றுகிற தேவன். அவர் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே செய்கிற தேவன். அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போவதில்லை. ஏன் தவறி போவதில்லைன்னா, மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு 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 நாம் தேவனுடைய வார்த்தையை அப்படியே பார்த்து பழகிவிட்டோம். இல்லை, மனிதர்களுடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்று கிடையாது. அநேக நேரத்தில் ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒன்றா தான் பார்க்குறோம். ஆனால் என்னாகும் 23 பார்த்தோம்னா, மனிதனுடைய வார்த்தையையும் தேவனுடைய வார்த்தையும் நம்ம எப்படி பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், என்னாகும் 23:19 வாசிக்கிற, பொய் சொல்ல தேவன் யாரு கிடையாதுன்னா ஒரு மனிதன் அல்ல. நீங்க தேவன் தருகிற வார்த்தையை மனிதன் தருகிற வார்த்தையை போல் பார்க்காதீர்கள். ஏன்னா அவரும் மனிதன் ஒன்று அல்ல. ஏன்னா பொய் சொல்லுவதற்கு தேவன் மனிதன் அல்ல. தொடர்ந்து சொல்லுகிறார், மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனிதர்களாகிய நமக்கு இன்னைக்கு ஒன்று செய்யணும்னு தோணலாம், நாளைக்கு வேற ஒன்று செய்யணும்னு தோணலாம், மனம் மாறலாம். அல்லது இன்றைக்கு இதை நான் இதை செஞ்சு தரேன்ப்பா, உனக்கு அடுத்த வருஷம் செஞ்சு தரேன், அல்லது இப்போ இதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நேரம் வரும்பொழுது அவங்க மனசு மாறி இருக்கலாம், செய்யாமல் போகலாம். ஏன்னா மனிதர்கள் மனம் மாறக்கூடியவர்கள். ஆனால் தேவன் இன்னைக்கு செய்வேன்னு சொல்லிட்டு, ஐயோ இது உனக்கு செட் ஆகாது, இப்போ இது வேண்டாம் உனக்கு அப்படின்னு மனம் மாறுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். அதனால தேவன் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அதில் உண்மை உள்ளவர். மனம் மாறுவதற்கு அவர் மனுமுத்திரன் அல்ல. அதுக்கு அடுத்து சொல்லுகிறது வசனம், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அவர் சொல்லிட்டு செய்யாம இருக்கிறதுங்கிறது அவருடைய நேச்சர்லேயே கிடையாது, தேவனுடைய குணாதிசயத்திலே அது கிடையாது. ஏன்னா அவர் சொன்னார்னா அதை செய்கிறதைத்தான் தேவன் சொல்லுவார். அவர் செய்யாத எதையுமே தேவன் என்ன பண்ண மாட்டார்னா சொல்லவே மாட்டார் உங்ககிட்ட. அப்போ தேவன் உங்கள்கிட்ட வார்த்தையை தரலன்னா பரவாயில்ல, ஜெபத்தில் வைங்க, தப்பு இல்லை. ஆனால் தேவன் வார்த்தையை தந்திருக்கிறாருன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாது. ஏன்னா அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். அவர் தந்த வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. இப்போ தான் வாசித்தோம், எல்லாம் நிறைவேறிற்று. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறார். அடுத்து வாசிக்கிறோம், அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இல்லை, மனம் மாறுவதற்கு ஒரு மனிதனும் அல்ல, ஒருவேளை மறந்து போகிறதுக்கு ஒரு மனிதன் அல்ல. நான் ஒருவேளை இன்னைக்கு இதை செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், நாளைக்கு அதை மறந்துருக்கலாம். அல்லது நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், நாளைக்கு அவங்க மறந்துருக்கலாம். மனிதர்கள் மறக்கலாம் அவங்கள, ஒரு இமைப்பொழுது கூட உங்களை மறக்காதவர் யாருன்னா நம்முடைய தேவன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? ஆமே. ஒரு இமைப்பொழுது கூட அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஒரு இமைப்பொழுது கூட உங்களை பார்க்காம இருக்க மாட்டாருன்னா உங்களை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அவர் தந்த வார்த்தைகள் அதில் உண்மை உள்ள தேவன். ஒரு நாள் அவர் தந்த வார்த்தை தவறி போவதே இல்லை. வார்த்தையில் உண்மை உள்ளது. அதோடு கூட சேர்த்து சொல்லுகிற, வார்த்தையில் மட்டும் உண்மை உள்ளவர் அல்ல, அவர் நம்மோடு கூட இருக்கக்கூடிய இந்த உறவிலும் தேவன் உண்மை உள்ளவர். யோசிச்சு பாருங்க, நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு அல்லது ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகிறது? எத்தனை வருடங்கள்? உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்க. இத்தனை வருடத்தில் நீங்கள் எத்தனை முறை தேவனை மறுதலித்து இருப்பீர்கள்? பாஸ்டர் என்ன இப்படி கேட்குறீங்கன்னா அந்த கேள்வி தான் கேட்குறேன். எத்தனை முறை தேவனை மறுதலித்து இருப்பீர்கள்? வார்த்தையினாலோ அல்லது வாழ்க்கையினாலோ எத்தனை முறை நாம் தேவனை மறுதலித்திருப்போம்?
எத்தனை முறை அவரை விட்டு தூரமாக போயிருப்போம். எத்தனை முறை தேவன் அது ஒன்றும் சரி செட் ஆகாதுப்பா, இது சரி வராது, ஆண்டவர் செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, ஆண்டவர் செய்ய மாட்டார், இப்படி எத்தனை முறை அவரை விட்டு தூரமாக போயிருப்போம். எனக்கு தெரியாது நீங்கள் எத்தனை முறை போயிருக்கீங்கன்னு. நான் எத்தனை முறை போயிருக்கேங்கிறது தான் எனக்கு தெரியும். நீங்கள் எத்தனை முறை அப்படி பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், நம்ம எத்தனை முறை அவரை விட்டு தூரமாக போனாலும், அவர்கிட்ட வராமல் இருந்தாலும், என்ன செஞ்சாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் அவர் உங்களை என்ன பண்ணல அப்படின்னா கைவிடல். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அவர் உங்களை அவருடைய பிள்ளைகளாகத்தான் வைத்திருக்கிறார். என்ன ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சில நேரங்களில் நாம் அப்படி தவறி போகும் பொழுது சின்ன சின்ன காரியங்களை அனுமதிப்பார், சின்ன சின்ன சிட்சைகளை நம்முடைய வாழ்க்கையில தருவார். எதற்காக? மீண்டுமாக நாம் அவரிடத்தில் வருவதற்காக, வேறு எதுக்காகவும் கிடையாது. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். ஏசாயா 54:7-8 அதான் சொல்வார். இமைப்பொழுது உன்னை மறந்தேன், ஆனாலும் நித்திய கிருபையினால் உனக்கு இறங்கினேன். அப்போ என்ன அர்த்தம்? இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் மறந்தேன்னா ஆண்டவர் உன்னை மறக்கலை, விடவும் இல்லை. நீ தேவனை விட்டு விட்டு போகும் பொழுது உன்னை மீண்டுமாக தேவனிடம் திருப்புவதற்காக ஒரு சில சூழ்நிலை அனுமதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்களில் குடும்பத்தில் வரக்கூடிய சண்டையோ அல்லது உங்கள் வேலை ஸ்தலத்திலேயோ எங்கெல்லாம் உங்களுடைய சமாதானம் குலைக்கப்படுகிறதோ ஒன்றை மட்டும் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்க, தேவனை விட்டு தூரமாக போயிருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா எப்பெல்லாம் தேவன் இல்லாமலே என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குது என்று நினைக்கிறீர்களோ அப்பெல்லாம் தேவன் சின்ன சின்ன காரியங்கள் இப்படி விடுவார். எதுக்காக? திருப்பி நீங்கள் அவரோடு கூட நெருங்குவதற்காக, அவரை பிடித்து கொள்வதற்காக. நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் இந்த காரியத்தை செய்யலைன்னா, நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இரவும் பகலும் அவரே பிடிச்சிட்டு இருப்போமா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு உங்கள் வேலை போயிடுச்சு, நாளையிலேருந்து என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு உங்கள் வேலை போயிடுச்சு, பாஸ்டர் என்ன சர்ச்சில் வந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா வேலை போயிருங்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. கேட்குறேன் உங்கள்கிட்ட, இன்னைக்கு உங்கள் வேலை போயிடுச்சு, நாளையிலேருந்து என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரிடத்துல தான், ஆண்டவருடைய பாதமே என் சரணம்னு அங்கேயே உட்காந்துருப்போம். ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது எல்லாமே அவர் தான், அவர் இல்லைன்னா வேறு வழி இல்லைன்னு வரோம் இல்லையா? நல்லா இருக்கும் போது வரலன்னா ஆண்டவர் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் அனுமதிப்பார். எதற்காக? மீண்டுமாக உங்களை சேர்த்து கொள்வதற்காக. சரி வரலையா, போ, நீ என்கிட்ட வரலன்னா போ, அப்படி விடுகிறவர் அல்ல தேவன். மனுஷங்க வேணா ஈகோ பார்த்துட்டு வந்தா வா, வரலன்னா போன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் கிடையாது. நீ வந்தாலும் வா, வரலனாலும் விட மாட்டேன், திருப்பி உன்னை சேர்த்துக்கொள், திருப்பி சேர்த்துக்கொள்ளுகிறேன். அப்போ இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மனதில் சமாதானம் இல்லாத காரியங்கள் இருக்குமானால் ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க, நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறீங்களா இல்லையா? நான் எப்பொழுதும் அதான் செய்வேன். ஏதாவது மன சமாதானம் குலைக்கப்படுகிறது, எந்த வகையினாலும் சரி, எந்த வகையினாலும், யாரோ ஒரு சில மனிதர்களுடையோ குடும்பத்திலேயோ உங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயோ எந்த உறவில் அல்லது ஒரு பெரிய தேவை உங்கள் முன்னாடி வந்தாலோ, இப்படி ஏதோ ஒன்று உங்களை தூங்க விடாமலோ இரவு உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்குதுன்னா உடனே நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவரே உங்களை விட்டு தூரமாக போயிட்டேன்னா, உங்களை சார்ந்து கொள்ளாமல் இருக்கிறேன்னா அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும் ஆண்டவர். அப்படி கேட்டு அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா அதுக்கு தான் சூழ்நிலை அனுமதிச்சிருப்பேன். நிறைய நேரங்களில் ஒரு சில வியாதிகளே தேவன் அதற்காக அனுமதிக்கிறார். நீங்கள் பாட்டு ஓடுன்னு ஓடிட்டே இருப்பீங்க, கடைசி வரைக்கும் தேவனையும் பார்க்கறது இல்லை, அவரை சார்ந்து கொள்ளுகிறது இல்லை. அவர் தருகிற கிருபையே போன வாரம் தியானிச்சது போல விருதா வாக்கி கொண்டு ஓடிட்டு இருப்போம். எங்கே ஓடிட்டு இருக்கிற, கொஞ்ச நாள் இரு அப்படின்னு ஒரு மாதம் என்ன பண்ண வைப்பாருன்னு ஆண்டவர் உட்கார வைப்பார். நம்ம வேற வழி இல்லை, சும்மா தான் இருக்கணும். எந்த நேரமும் ஆண்டவர் ஆராதித்து கொண்டு வரும். அப்பவும் ஆண்டவர்கிட்ட வரலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுதான் நெகேமியாவில் நேற்று வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை இதே போல் ஒரு முறை 2 முறை அல்ல, பல முறை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் இப்படி பண்ணியிருக்கிறார். அவங்க தேவனை ஆராதிப்பார்கள், தேவன் ஆசீர்வதிப்பார், நல்லா இருப்பாங்க, எல்லாமே நல்லா வந்தோடனே தேவனை மறந்து விடுவார்கள். உடனே தேவன் என்ன பண்ணுவார்? சின்னதாக அவங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அனுமதிப்பார். பாருங்க, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாக சொல்லி, அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும்
பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். எப்போ? ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்த உடனே மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கி விட்டார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாமே நல்லா தந்ததுக்கு அப்புறம், பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, உங்களுக்கு வேலை நன்றாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, அப்புறம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மறுபடியும் பழைய குருடி கதவை திரடின்னு போயிடக்கூடாது. ஆண்டவர் அதான் சொல்கிறார். மறுபடியும் பொல்லாப்பு செய்ய துவங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையில் ஒப்புவித்து. எப்பெல்லாம் தேவனை விட்டு பொல்லாப்பு செய்ய தொடங்குகிறார்களோ தேவன் சின்னதாக அனுமதிக்கிறார். அவங்க சத்துருக்கள் அவரை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அனுமதிக்கிறார். உடனே என்ன பண்ணுவாங்க? எங்களால் ஒன்றும் இல்லை, திருப்பி ஆண்டவர்கிட்ட வருவாங்க. இப்படி ஒரு முறை 2 முறை அல்ல. நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களுக்கு உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தரம் விடுதலையாக்கி விட்டீர். 1 முறை 2 முறை இல்லைங்க. அதான் நான் கேட்டேன், நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருந்திருக்குது? ஏன் போன வாரமே இந்த அனுபவம் இருந்திருக்கலாம் நமக்கு. எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட வர்றது போகிறது, ஜெபிக்கிறது, ஜெபிக்காமல் வாழ்கிறது, இப்படி எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை விடலையே. அவர் தந்த வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். நம்மோடு கூட இருக்கக்கூடிய உறவிலும் அவர் உண்மை உள்ளவர். தொடர்ந்து பாருங்க, 30, 31 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 31ஆம் வசனத்தை மட்டும் வாசித்து நான் அடுத்து கடந்து போகிறேன். 31, ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், உண்மை உள்ள தேவன். நம்மை விடவில்லை, நம்மை கைவிடவில்லை. இம்மட்டும் நம்ம எத்தனை முறை அவரை விட்டு போயிருந்தாலும் நம்மை விடாமல் இம்மட்டு கையை பிடிச்சிட்டே வர அவர் உண்மை உள்ள தேவன். உபாகம் 7:9 கடந்து செல்லுகிறேன். 3ஆவதாக, முதலாவது சொன்ன அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே தேவன். 2வது சொன்ன அவர் உண்மை உள்ள தேவன். வாக்குத்தத்தத்திலும் சரி, நம்மோடு இருக்கக்கூடிய உறவிலும் சரி உண்மை உள்ள தேவன். 3ஆவதாக சொல்லி முடிக்கிறேன். உபாகமம் 7:9 அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான காரியம், இன்றைக்கு நம்ம ஆராதனையில் ஜெபித்த காரியம் 7:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும், தயவுனா என்ன அர்த்தம்னா கிருபை, தேவனுடைய கிருபை தான் தயவு. அவர் 1000 தலைமுறை மட்டும் கிருபையையும் உடன்படிக்கையையும் தயையும் காக்கிற தேவன். 3ஆவதாக சொல்லி முடிக்கிறேன், நம்முடைய தேவன் தலைமுறைகளின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தலைமுறைகளின் தேவன். ஏன் தேவன் இந்த வார்த்தையை தரார் எனக்கு தெரியல. அவர் உங்களுக்கு மட்டும் தேவன் இல்லை. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம், தேவன் அவன் நடத்துகிறார். உங்கள் பிள்ளைங்க அவங்களுக்கும் அவர் தேவன் தான். உங்கள் பேர பிள்ளைங்க அவர்களுக்கும் தேவன் யார் தான்? தேவன் தான். உங்களை நடத்தின தேவனுக்கு உங்கள் தலைமுறை நடத்த தெரியாதா? சொல்லுங்க, தலைமுறை நடத்த தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். உங்களே நடத்திட்டாரு, நம்மளே நடத்திட்டார், நம்ம தலைமுறை நடத்த மாட்டார். அவர் தலைமுறைகளின் தேவன். வசனம் சொல்லுகிறது 1000 தலைமுறைகளுக்கு அவர் என்ன பண்ணுறாரா? கிருபை அளிக்கிறார். இது 1 முறை 2 முறை அல்ல, பல முறை வேதத்தில் வாசிக்க முடியும். குறித்து கொள்ளுங்க, சங்கீதம் 103:17 கர்த்தருடைய கிருபையோ தலைமுறைகளுக்கு அவர் கொடுக்கிறார். சங்கீதம் 89:4 சங்கீதம் 89:4 பாருங்க, என்றைக்கு உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். சங்கீதம் 89:4 பாருங்க, தாவீதை பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, நேற்று இதை பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு தூரம் தலைமுறைகளை தாங்குகிறார் என்று யோசிச்சு பாருங்க. தாவீது மட்டும்தான் தேவனுக்கு உண்மையா இருந்தான். அவனுடைய அடுத்த சந்ததி, அவனுடைய மகன் சாலமோனுடைய வாழ்க்கையை எப்படி இல்லைன்னா தேவனுக்கு முன்பதாக உண்மையாக இல்லை. அவனுடைய அடுத்த சந்ததி ரொம்ப நாள் கழிச்சனால இல்லை, அவனுடைய சொந்த மகன் தாவீதுக்கு முன்பதாக உண்மையாக இல்லை. அநேக அந்நிய தெய்வங்களை வணங்கி, அநேக அந்நிய தெய்வங்களுக்கு கோயில்களை கட்டி, இதுவரை இல்லாத வகையில் எல்லா வேலைகளையும் பார்த்தான், எல்லா தவறுகளையும் செய்கிறான்.
ஆண்டவர் நினச்சிருந்தா சாலமோனுடைய காலத்திலேயே ராஜ்யத்தை எடுத்து வேற ஒருத்தர் கொடுத்துருக்கலாம். ஆனால் வாசித்து பார்த்தீங்கன்னா வரலாறு சொல்லுகிறது, நீங்கள் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகம் 2 நாளாக வாசித்து பாருங்கள். தாவீதுக்கு பின்னாடி 19 தலைமுறை தாவீதுடைய குடும்பம் தான் ராஜாவாக இருக்கிறது. எத்தனை தலைமுறை? 19 தலைமுறை. இன்றைக்கு யோசிச்சு பார்த்தோன்னா பேர பிள்ளைங்களுக்கு அடுத்து என்னன்னு கூட நமக்கு நிறைய நேரத்தில் தெரியாது. அது வரைக்கும் தான் நமக்கு இருக்கிற லிமிட். இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையும் அவ்வளோதான். ஆனால் தேவன் தாவீதுக்கு சொன்ன வார்த்தை எவ்வளோ நாள் அதை இது பண்ணுறாருன்னா 19 தலைமுறை. எதுக்காக? தாவீதுக்கு சொன்ன ஒரு வார்த்தைக்காக. இத்தனைக்கும் 19 ராஜாக்கள்ல பல பேர் பாதிக்கும் மேலே எப்படி தான் இருக்கிறாங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாமல் தான் இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம ஒழுங்காக இருந்தால் போதும், பிள்ளைங்க ஒழுங்காக இல்லாட்டாலும் ஆண்டவர் நடத்திடுவாருன்னா அதே சொல்ல வருகிறது இல்லை. அதை நான் சொல்கிறதுக்காக சொல்லலை. தேவன் சொல்லுகிறது, உங்களுக்கு செய்த தேவன், உங்களுக்கு வார்த்தையை தந்த தேவன் உங்கள் தலைமுறைகளை விட மாட்டார். ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படாட்டாலும் சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை பிடித்த தேவன் உங்கள் தலைமுறைகளையும் தாங்குவார், அவர்களை ரட்சிப்பார். உங்கள் தலைமுறைகளின் தேவன் அவர். அதனால தான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறார். அவர் தலைமுறைகளின் தேவன். இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது, வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அவர் தலைமுறைகளின் தேவன் இல்லை என்று சொல்லவில்லை. அவர் தலைமுறைகளுக்கு கிருபை அளிக்கிற தேவன் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எப்பொழுது அதற்கு நாம் செய்ய வேண்டியது, அதே உபாகமம் 7:9 பார்க்கிறோம். யாருக்கு அவர் தலைமுறையாக உடன்படிக்கையும் கிருபைகளையும் செய்கிறாரா? 7:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு பயந்து தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறைகளுக்கு உடன்படிக்கையும் தயவு அளிக்கிற தேவன். வேகமாக 1-2 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு தேவன் தந்த கிருபை உங்கள் சந்ததிகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தேவன் தருகிறாரா? கண்டிப்பாக தருகிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? உங்களை தேவன் நடத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக விசுவாச வாழ்க்கை அவங்களுக்கு தெரியணும். உங்களுடைய விசுவாச வாழ்க்கை கிறிஸ்தவுக்குள்ளாக நீங்கள் வாழுகிற உண்மை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும். அதை அவர்கள் பார்க்க வேண்டும். பார்த்தால்தான் தேவன் உங்களை நடத்தின விதத்தில் அவர்களும் அதே விதத்தில் வளருவார்கள். நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம்னா தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது தவறு. தம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு கிருபைகள் அளிக்கிறார். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா நீங்கள் வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். நீங்கள் வாழுகிற வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக நீங்கள் உண்மை உள்ளவர்களாக, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, மன்னிக்கிறவர்களாக நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள்? நான் இதில் எதையுமே செய்ய மாட்டேன் பாஸ்டர், ஆனால் ஆண்டவர் மட்டும் என் பிள்ளைங்களுக்கு தயவுள்ளவராக இருக்கணும்னா நீங்கள் என்ன காட்டுகிறீர்களோ அதைத்தான் பிள்ளைகள் எடுத்துக்கொள்வார்கள். அப்போ தேவன் தலைமுறைகளின் தேவன் இல்லை என்று சொல்லவே இல்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவர்களுக்கு முன்பதாக? உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். நீங்கள் சொல்வதை விட அவர்கள் பார்ப்பது தான் அவர்கள் அவங்க செய்வாங்க. நிறைய இடத்துல டீச்சர்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க, சொல்லி கொடுக்கறத விட எதை பார்க்கிறார்களோ அதுதான் உள்ள அதிகமாக போகும். நீங்கள் வேதத்தை வாசி, பைபிள் படி, ஜெபம் பண்ணு இப்படி சொல்லலாம். ஆனால் அவங்க பார்க்குறாங்களா? அதை அவங்க வீட்டில் பார்க்குறாங்களா? உங்கள் பிள்ளைகள் நீங்கள் பண்ணுறதை பார்க்குறாங்களா? நீங்கள் ஜெபிக்கிறத பிள்ளைங்க பார்க்குறாங்களா? உங்களுடைய ஜெபிக்கிற சத்தத்தை என்னைக்காவது உங்கள் பிள்ளைங்க கேட்டிருக்காங்களா? நீங்கள் ஜெபிக்கிற சத்தத்தை இல்லைன்னா ஆண்டவரே எங்கள் தலைமுறைகளுக்கு தயவு தாங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, தேவன் தலைமுறைகளுக்கும் தருகிறார். அவர்களுக்கு முன்பதாக உங்கள் விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். தீமோத்தியை பார்த்து 2 தீமோத்தி 1:5 முதலாவது உன் பாட்டியின் இடத்துல இருந்துச்சு இந்த விசுவாசம். அதை மட்டும் வாசிச்சு முடிப்போம். 2 தீமோத்தி 1:5 எடுத்தவங்க வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் தேடாதீங்க, புதிய ஏற்பாட்டில் பாருங்க.
வேகமாக வாசிங்க ஒருத்தர். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய ம் 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 நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறது. பாருங்க, இந்த தீமோத்தேயு அவன் வளர்ந்து வருகிற குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட்ட குடும்பம் கிடையாது. எப்படின்னா, அவனுடைய தாய் ஒரு யூத மார்க்கத்தை சேர்ந்தவர், அவனுடைய தகப்பன் கிரேக்க மார்க்கத்தை சேர்ந்தவர், கிரேக்க மனிதன் அவர். அவங்க 2 பேரும் தான் ஒரே குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் பின்பு உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் இருந்த விசுவாசம் இப்போ யார்கிட்ட இருக்கா? உன்னிடத்துல இருக்குது. நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் நம்ம சொல்ல முடியுமா? முந்தி எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாட்ட இருந்தது, இப்போ எங்கிட்ட இருக்குது, எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்குது. சொல்ல முடியுமா? நம்மளால் சொல்லக்கூடிய வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அதைத்தான் பிள்ளைகளுக்கு காட்டுகிறோமா? நம்ம சந்ததிகளுக்கு காட்டுகிறோமா? இல்லை நம்ம தான் முதலாவது ரசிக்கப்பட்டுக்கிறோமா? நீங்கள் தான் ஆரம்பிக்கணும். உங்களிடத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து அவங்க பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசம் வெளிப்பட வேண்டும். அதை அவங்க பார்க்க வேண்டும், அதை அவர்கள் பின்பற்ற வேண்டும். ரொம்ப முக்கியமானது. தயவு செய்து பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு நாள் என்ன பண்ணாதீங்கன்னா, சண்டை போட்டுறாதீங்க. இதுவரை தவறு செய்திருக்கலாம், இனிமேல் தயவு செய்து செய்யாது. ஏன்னா பிள்ளைங்க எதை பார்க்கிறார்களோ அதுதான் அது அவங்களுக்குள்ளாக இருக்கும். பாஸ்டர், அது எங்களுக்கு டெய்லி வழக்கமாக நடக்கிற ஒன்று, அப்படி கேஷுவலாக நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது இப்போ உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக எதை காட்டுகிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுடைய விசுவாசத்தை பார்க்கணும், நீங்கள் ஜெபிக்கிறதை பார்க்கணும், நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதை பார்க்கணும், நீங்கள் தேவனுக்கு முன்பதாக உண்மையாக இருக்கிறத பார்க்கணும். நம்ம அப்பா நம்ம அம்மா இதெல்லாம் ரொம்ப சரியாக இருப்பாங்க, அதைத்தான் அவங்க பார்க்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் அவங்க பார்க்கக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். தேவன் தலைமுறைகளில் தேவன் தான், ஆனால் நாம் என்ன செய்கிறோமோ அதைத்தான் அவங்க பின்பற்றுவார், மறந்து விடாதீங்க. அப்போ உங்கள் விசுவாசம் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக இருக்கணும். அதே போல் அவர்களுக்கு நீங்கள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். உபாகமத்தில் அதே உபாகமம் சொல்லுகிறது, 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு, சொல்லி முடிக்கிறேன். இந்த எல்லா வசனங்களும் என்ன பண்ணு, உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணு அப்படின்னா போதித்து அவளை வழி நடத்து. எல்லா வார்த்தைகளையும் நீ நடக்கும் பொழுதும், படுத்திருக்கும் பொழுதும், உட்கார்ந்துருக்கும் பொழுதும் என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கிறார் ஆண்டவர். ஏன்னா இதெல்லாம் இப்போ நீ சின்ன வயசுலேயே அவங்க சொல்லி கொடுத்தாதான் அவங்க வளரும் பொழுது அவங்க வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தில் வளருவார்கள். எனக்கு நிறைய வீடுகளுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்கிறீர்கள், ரொம்ப நல்லது. அது சிறு வயதிலிருந்தே போதிக்க வேண்டும். ஏன்னா இந்த வசனத்தை படிக்கிறாங்க மறந்துடுறாங்க நீங்கள் நினைக்காதீங்க. படிக்கிறது ஒரு நாளும் வீணாக போவதில்லை, உடனே மறந்துடலாம், திருப்பி சொன்னால் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் என்றைக்கு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அது பயனுள்ளதாகத்தான் இருக்கும், நீங்கள் கவலையப்படாதீங்க. அதனால எல்லாவற்றையும் அவளுக்கு கற்றுக்கூட வசனம் சொல்லுது. உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுங்க. எத்தனை பிள்ளைங்களை டியூஷன் அனுப்புகிறோம், ஸ்கூலில் நல்லா படிக்கணும், மார்க் எடுக்கணும்னு. அதே போல் இன்னும் சொல்லப்போனால் அதை விட முக்கியம் வசனத்தை கற்றுக் கொடுங்கள். அவளுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தையே கற்றுக் கொடுங்க, டெய்லி ஒரு வசனமாக கற்றுக் கொடுங்க. அவங்க வசனத்தை படிக்க வேண்டும் பிள்ளைங்க. ஏன்னா வசனத்தை படித்தால்தான் வசனம்தான் அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும். முக்கியமாக வாலிப வயதில் நான் எப்போதும் சொல்லுகிற வசனம் சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் தானே. உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் எப்போ கவலைப்படாமல் இருக்கலாம்னா அவங்க வசனத்துக்குள்ளாக இருக்காங்களா, நீங்கள் கவலையே பட வேண்டாம் அவங்க பிள்ளைகளை குறித்து. அது சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, வாலிப வயதில் இருந்தாலும் சரி, கூட இருக்கிற உலகம் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவங்க வசனத்துக்கோடு இருந்தாங்கன்னா, வசனத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா ஒரு நாளும் தவறி போவதற்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதனால் வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். அதே போல் ஜெபிக்க கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. நான் இதை தியானிக்கும் பொழுது என்னுடைய இதயத்தில் வந்த ஒரு காரியம், பெற்றோராக அல்ல, ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரண்டாக, ஒரு ஆவிக்குரிய தகப்பன தாயாக நம்ம இருக்கிறோம். நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அப்படி தான் இருக்கிறோம்.
சபையில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களெல்லாம் பாருங்கள், இருக்கிற எல்லா பெரியவங்களும் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. பார்த்துருக்காங்களா? பார்த்துருக்குறீங்களா? நான் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்துருக்குறேன். அப்போது நாம் என்ன செய்கிறோமோ பிள்ளைகள் அதைத்தான் செய்வார்கள். நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தோம்னா பிள்ளைகள் அதை தான் செய்வாங்க. நம்ம எவ்வளோ இன்வால்வ்டாக இருக்கிறோமோ பிள்ளைகள் அதைத்தான் செய்வாங்க. நம்ம சபையில் எந்த அளவுக்கு இன்வால்வ்டாக எல்லா ஊழியங்களையும் செய்கிறோமோ பிள்ளைகள் அதைத்தான் செய்வார்கள். அதை வாசிக்கும் போது என்னுடைய இடத்துல வந்த ஒரு காரியம், யாத்திராகமம் 33 நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் போய் ஜெபிக்கிறார், தேவனோடு பேசுகிறார். இந்த ஜனங்கள் செய்கிற எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் போய் தேவனோடு அமர்ந்து பேசி கொண்டு இருக்கிறார். சரி, தேவன்ட்டு பேசிவிட்டு மோசே வெளியே வந்துட்டாரு. ஆனால் 33:7 சொல்லுகிறது, மோசே வெளியே போயிட்டாரு. உள்ள யார் இருக்கிறான்னா யோசுவா. மோசையோடு கூட இருந்த, அவனுக்கு பணிவுடை செய்து கொண்டிருந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கியிருந்தான். நான் விசுவாசிக்கிறேன், நான் நினைக்கிறேன், என்னுடைய இமேஜினேஷன், மோசே கற்றுக் கொடுத்துருப்பார் நினைக்கிறேன். இப்படி தான் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் பேசுவார். இப்படி தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். இப்படி தான் அவருடைய சத்தத்தை கேட்கணும். இப்படி தான் அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். இதெல்லாம் பின்பு யோசுவாக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? மோசே ஜெபிக்கிறதையும் தேவனோடு இருக்கிறதையும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் இருந்து யோசுவா பார்க்கிற யோசுவா, மோசே போனாலும் யோசுவா உள்ளே இருக்கிறார், ஜெபித்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோமாங்கிறது பெரிய கேள்வி. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோமா என்பது அதை விட பெரிய கேள்வி. அவர் தலைமுறைகளை தாங்குகிற தேவன், தலைமுறைகளுக்கு கிருபை அளிக்கிற தேவன். உங்கள் விசுவாசம் அவர்களுக்கு தெரிந்திருக்க கடவுள். கற்றுக் கொடுங்க, வசனத்தை கற்றுக் கொடுங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். உங்கள் விசுவாச வாழ்க்கையை பார்த்து அவர்களும் உங்களுடைய சந்ததிகளும் உங்கள் தலைமுறைகளும் தேவ கிருபையில் வளர அவர் நம்ம கிருபை